வணக்கம். பேராசூட் கல்பவருக்ஷ விவசாயிகளுக்கு இப்போ நம்ம புதுசாக ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் புது புது மெத்தேட் நிறைய பேர் பண்ணுறான். அந்த புது மெத்தேட் யார் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்களெல்லாம் நம்ம பார்த்து அவங்க அந்த விவசாயத்தில் எப்படி சக்ஸஸ் ஆயிருக்காங்கன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. கெமிக்கல் யூஸ் பண்ணி தான் அதிக ஈல்டு எடுக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இயற்கையாகவும் பண்ணியுமே அதிக ஈல்டு எடுக்கல. அப்படி ஒருத்தர் நம்ம பண்ணியிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலை வட்டத்தில் பார்த்தீங்கன்னா வாழவாடிங்கிற கிராமத்தில் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் எப்படி அந்த இயற்கை விவசாயத்தில் ஜெயிச்சாருன்னு சொல்லி நம்ம அவர்கிட்டயே போய் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். என் பேர் கிருஷ்ணமூர்த்தி. நான் திருப்பூர்லேருந்து இங்கே 21 வருஷம் ஆகுது. நான் இயற்கை வழி விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். நான் என்னென்ன பண்ணேன், அது ஏன் பண்ணேன், இப்போ எனக்கு என்ன ஈல்டு வருது என்னங்கிறதெல்லாம் நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். எனக்கு 2018 செயற்கை உரம் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ அதில் பல தப்பான விஷயங்கள் தெரிய வந்ததுனால 2018 நான் இயற்கை வழி விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். அது என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னா, எருக்களை கரைசல் தரேன், மீன் அமிலம் தரேன், புண்ணாக்குகள் தரேன், அதுக்கப்புறம் ஈயம் கரைசல் தரேன், அதுக்கப்புறம் ஜீவாமிர்தம் கொடுக்குறேன். இந்த 5 விஷயத்தை தான் நான் ரொட்டேட்டாக பண்ணிகிட்டே வரேன். ஐயா பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயத்தில் என்னென்ன பண்ணிருக்குன்னு சொன்னார். இப்போ பார்த்தீங்கன்னா ஜீவாமிர்தம் எப்படி பண்ணுறோன்னு நம்ம சார் சொல்வார், கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது இது 200 லிட்டர் பேரல். இதில் 10 கிலோ சாணி, 10 கிலோ கோமியம், 2 கிலோ நாட்டு சக்கரை, 2 கிலோ சோள மாவு. நம்ம எந்த ஏரியா கூடுறோமோ அந்த ஏரியாவோட மண் ஒரு கைப்பிடி இதெல்லாம் போட்டு கரைச்சி புழிஞ்சு இதில் 7 நாள் இல்லை 6 நாள் ஊற வைப்போம். ஊற வச்சு எந்த ஏரியா கூடணுமோ அதில் வெஞ்சுரின் மூலமாக நாங்கள் விட்டுருவோம். இது எத்தனை ஏக்கர் இருக்குங்க சார் நம்மளுக்கு? இது 6 ஏக்கராக்கு 8 கேட் வால் இருக்குது. 2 கேட் வால்வாக 4 ட்ரம்முக்கு நாங்கள் பாய்க்கிறோம். சராசரியாக 4 நாளைக்கு ஒரு தடவை ஒரு ட்ரிப்பு. இது இந்த 200 லிட்டரு டிவைடு பை 100 மரத்துக்கு வரும். வருஷத்துக்கு எத்தனை டைம் சார் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும்? 4 நாளைக்கு ஒரு முறை அப்படிங்கிறப்ப கணக்கு பண்ணிக்கிங்க. கிட்டத்தட்ட ஒரு மழை காலத்தை தவிர 40 தடவை ஒரு மரத்துக்கு வந்துடும். இந்த தொட்டி பார்த்தீங்கன்னா எரிசலை கரைசல் தொட்டி. சார் பார்த்தீங்கன்னா எருக்கலை இதுக்குள்ள தான் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி ஃபார்முக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு. சார்கிட்ட அது எப்படி பண்ணான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது உங்களுக்கு 6000 லிட்டர் கெப்பாசிட்டி. இதில் நாங்கள் ஒரு டாட்டா ஏசி எருக்கலை, வேப்பலை, கத்தாழை, கொழிஞ்சி, ஒரு 4 ஏதோ எருக்கலை போக பாக்கி 3 எக்ஸ்ட்ரா தலைகளை நாங்கள் இதில் ஃபில் பண்ணி 6000 லிட்டர் தண்ணி ரொப்பிடுவோம். இதில் ஒரு லேயர் பார்த்தீங்கன்னா கொசு வலை இருக்குது. அதனால் நாங்கள் ஊற வச்சு மேலே கொசு போகாமல் நல்லா மூடி வச்சுட்டு 90 நாள் கழித்து நாங்கள் இந்த அவுட்புட்லேருந்து ஒரு மோட்டார் வச்சு நாங்கள் ஃபில்டர் பண்ணி வெஞ்சுரியின் மூலமாக விட்டுருவோம். எருக்கலையாக நமக்கு எங்கே சார் கிடைக்குதுங்க? அது நாங்கள் ஒவ்வொரு ஏரியாவை போய் கலெக்ட் பண்ணணும். இப்போ இது டிமாண்டாக இருக்குங்கிறதுனால நாங்களே ஒரு இடத்துல ஒரு 100 செடி வளர்த்து பார்க்கலான்னு ஸ்டார்ட் பண்ணி. ஓகே ஓகே சார். அது நல்லா வந்ததுன்னா நாளடைவில் எங்களுக்கு தேவையானதை நாங்கள் எருக்கலை போட்டுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி. நிறைய விவசாயிகள் பற்றாக்குறையாக இருக்கிறனால அது பண்ண முடியும். ஆமாம், இது சில பேர் எருக்கலையை தோட்டத்துக்குள்ள வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஆனால் அது நம்ம விவசாயத்தில் பார்த்தா முடியாது. ஏன்னா இது வர வர டிமாண்ட் ஆகக்கூடிய ஒரு பொருளாகுது. இது 3 மாதத்துக்கு ஒருக்கா கொடுக்குறோம். இதில் நமக்கு என்ன பயன் அப்படின்னா, போரான் சத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18 வகை சத்துக்கள் கிடைக்குது. குறும்பை ஊதுகிறது சுத்தமாகவே இருக்காது. 2வது காய் நல்லா பாலிஷாக ஷைனிங்காக இருக்கும். அந்த யூரியா ஃபிட்டுங்கிற நோயெல்லாம் வராது. அதனால இது எனக்கு கண்கூடாக தெரிஞ்சதுனால நான் இது ரெகுலராக கொடுக்க ஆரம்பிச்சேன். இப்போ நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா, மீன் அமிலம் அதோட பயன்கள் என்ன அப்படிங்கிற சார் சொல்வார். வாங்க தெரிஞ்சுக்கலாம். மீன் அமிலம் இது நாங்களே தயார் பண்ணுறது சார். நல்லா பழனி பஞ்சாமிரம் மாதிரி மனம் அடிக்கிறீங்க சார். அது உங்களுக்கு வாழைப்பழம், பேர்ச்சம்பழம், புளிச்ச தயிர், முருங்கை இலை இதெல்லாம் சேர்க்குறப்போ உங்களுக்கு இது ஒரு மீன் அமிலம் மாதிரியே நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. இதெல்லாம் இரும்பு சத்தை சேர்ந்தது. இது நாங்கள் மீன் கழிவு தான் எல்லோரும் சேர்ப்பாங்க. நாங்கள் உயிரோட மீனை வாங்கி, அதாவது அதில் 2 வகை தான் நல்லதுங்கிறாங்க. அதாவது ஒன்று ஜிலேபி, ஒன்று மத்தி மீன். இது 2 தான் மீன் அமிலத்துக்கு உகந்தது அப்படிங்கிறாங்க. அதனால இந்த 2 வகையுமே நாங்கள்
போட்டு பார்த்துட்டோம், எங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குது. இதை நாங்கள் வந்து பேரலில் போட்டு ஒரு கொசுவலை பைக்குள்ளே போட்டு பேரலில் போடுறதுனால எங்களுக்கு வடிகட்டுற வேலையும் ஈஸியாக இருக்குது. சில பேர் மேலாக ஊற்றுறாங்க, நாங்கள் கடப்பாறையில் 3 ஓட்டை போட்டு அது வழியாக நாங்கள் ஊற்றுறதுனால வேருக்கு நல்லா பரவலாக போகும். இதை நாங்கள் வந்து 90 நாள் ஊற வச்சு மரத்துக்கு வந்து 60 மில்லி மீன் அமிலம் 940 மில்லி தண்ணிங்கிற முறையில் ஒவ்வொரு மரத்துக்கும் சூர் போட்டு 3 மாதத்துக்கு ஒருக்கா நாங்கள் கொடுத்துட்டு வரோம். இதனால என்ன நமக்கு பயன் அப்படின்னா, மரத்தில் வந்து காயோட வெயிட் கூடுது, எண்ணிக்கை கூடுது, நோய் தாக்குதல் இல்லை. இப்போ வேர் வழியாக கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. வேர் வழியாக வந்து அதில் 2 பிரச்சனை இருக்குங்க. ஒன்று வந்து நம்ம மண்ணை தான் மேம்படுத்தணும் ஆச்சுங்களா. 2வது வந்து நம்ம கட்டுறோம், நம்ம கட்டிட்டு இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் நாய் வந்து அதை ஓப்பன் பண்ணி விட்டுது அப்படின்னா எதுக்கும் யூஸ் இல்லாமல் போயிடும். இது நகாப்பழ மரம் இருக்குது. நகாப்பழ மரத்தில் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வௌவால் வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் இதை வந்து அது பூத்தோடனே ஒரு ஸ்ப்ரேயர் ஃபுல்லாக அடித்ததுனால எங்களுக்கு வௌவால் தொல்லை வர்றதில்லை. சார் இப்போ மீன் அமைப்பு பார்த்தா ட்ரம்மு பார்த்தீங்கன்னா இது மாதிரி பைப்பில் போட்டிருக்க மாட்டாங்க. நான் பார்த்த வரைக்கும் ட்ரம் இருக்குது, அதுக்குள்ளே மீன் வேஸ்ட் போட்டு கரும்பு சக்கரை போட்டு லாக் பண்ணி வச்சுருவாங்க. ஆனால் நீங்கள் ஏதோ பைப் மாதிரியில் வச்சுருக்கீங்க. இது என்ன பர்பஸ் அப்படின்னா, உங்களுக்கு நாங்கள் இதுக்குள்ளே டைரெக்டாக போட மாட்டோம். ஓகேங்க சார். இதுக்குள்ளே ஒரு கொசுவில் பை வச்சு அதுக்குள்ளே போட்டுட்டு நாங்கள் 90 நாள் கழித்து இதை திறந்தோம்னா எங்களுக்கு லிக்விட் வந்துடும். வேஸ்ட் தனியாக நாங்கள் ஈஸியாக புழிஞ்செடுக்க சௌரியமாக இருக்கும். ஓகே ஓகேங்க சார், நல்ல ஐடியா சார். ஏன்னா உங்களுக்கு வந்து இது இல்லை அப்படின்னா அது ஒரு ஆளால் முடியாது. இது ஒரே ஆளே எல்லா வேலையும் பண்ணிடலாம் சார். இப்போ நாங்கள் வந்து இப்போ புதுசாக 2 வருஷமாக வந்து இந்த புண்ணாக்கு வகைன்னு ஒன்று நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து இழுப்பம் புண்ணாக்கு, புங்க முன்னாக்கு, வேப்ப முன்னாக்கு, போன் மீல் இதெல்லாம் உங்களுக்கு சேர்த்து 3 கிலோவாக நாங்கள் மரத்துக்கு 3 மாதத்துக்கு ஒருக்கா அரை ரவுண்டு குழி எடுத்து இதை வச்சு மேலே சாணி போட்டு மூடிடும். மேலே போடுற சாணி வந்து ஜீவாமிர்த மக்கின சாணி போடுறப்போ எங்களுக்கு வந்து நல்ல ஈல்டு வருது. இது போடுறதுனால வெள்ளை தாக்குதல், காய் வெயிட்டு, நோய் இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் நாங்கள் இது கண்கூட இது போடுறதுனால பார்க்குறோம். சார் இப்போ ஜீவாமிர்தம் பண்ணுறீங்களாங்க சார், பண்ணி அதில் அந்த வேஸ்டேஜில் வருது இல்லைங்க சார், அதெல்லாம் எப்படிங்க சார் யூஸ் பண்ணுறீங்க? அதாவது அந்த ஜீவாமிர்தம் புளிஞ்ச சாணியும் அக்கம் பக்கம் இருக்கிற டீ கடையோட டீ தூளும், ஓகேங்க சார், டிஃபன் கடையில் வேஸ்டாகிற முட்டை ஓடும், ஓகே, இதெல்லாம் நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி ஊட்டமேற்றி 3 மாதத்துக்கு ஒருக்கா புண்ணாக்கு வைக்கிறப்ப மேலே இது கொடுத்துருவோம் மேலே. ஓகேங்க சார். இதனால வந்து உங்களுக்கு கால்சியம், முட்டை ஓடு கொடுக்கறதுனால வந்து கால்சியம் வெயிட் நல்லா வரும். சாணி கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து அது நல்ல ஈல்டு வரும். இதெல்லாம் நாங்கள் வந்து இந்த 2-3 வருஷமாக நாங்கள் பார்த்துட்ருக்கோம். சார் இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா இயற்கை உரங்கள் பற்றி சொன்னீங்க, எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தீங்க சார். தெளிவாக எல்லாத்துக்குமே சொல்லியிருந்தீங்க. இந்த இயற்கை உரம் பண்ணினதுக்கு முன்னாடி சில இது இருந்திருக்கு, பிரச்சனைகள் இருந்திருக்கு. பண்ணினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. இப்போ காயிலும் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இதுக்கு முன்னாடி சில பிரச்சனைகள் சந்திச்சிக்கலாம் இது பண்ணாத முன்னாடி, அது கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? அதாவது எனக்கு வந்து இதை எப்படி சொல்கிறது அப்படின்னா, எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் மாறிட்டேன். இதை நான் வந்து இப்போ இத்தனை நேரம் காலையிலேருந்து உங்களோட நான் இந்த விஷயத்தை பகிர்ந்ததில் வந்து தெளிவாக இன்னும் உங்களுக்கு அளவுகள், வைக்கக்கூடிய நாட்கள், மாதங்கள் இதெல்லாம் நான் விரிவாக சொல்லலை. அதை நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஜீவாமிர்தம் அப்படிங்கிறது வந்து அது ரெகுலரைஸ் 4 நாளைக்கு ஒருக்கா வந்து நாங்கள் ஒவ்வொரு கேட் வால்வாக விட்டுட்டே வந்துடுவோம். அது சைக்கிளிங் மாதிரி, அது ஒரு 300 நாள் நாங்கள் வருஷத்துக்கு விடுவோம். 2வது பார்த்திங்கன்னா எருக்களை வந்து அதாவது ஜனவரி மாதம் எருக்களை நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னா பிப்ரவரி மாதம் மீன் அமிலம் கொடுப்போம். பிப்ரவரி மாதம் மீன் அமிலம் கொடுத்தோன்னா மார்ச் மாதம் சாணி, மக்க வச்ச சாணியும் புண்ணாக்கியும் கொடுப்போம். ஏப்ரல் மாதம் 1 மாதம் ஃப்ரீயாக விட்டுட்டு திருப்பி பார்த்திங்கன்னா மே மாதத்துலேருந்து எருக்களை, இப்படி நாங்கள் இதை வந்து ரொட்டேட்டாக பண்ணிகிட்டே இருக்கோம். மீன் அமிலத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் அளவு சொல்லலை. அதாவது கழிவில்லாத மீன் வந்து 25 கிலோ நான் வாங்குவேன். 25 கிலோ நாட்டு சக்கரை, 3 கிலோ வாழைப்பழம், 3 கிலோ பேரிச்சம்பழம், 3 லிட்டரு புளிச்ச தயிர், 3 கிலோ வந்து முருங்கை இலை. இதுதான் ரேஷியோ. புண்ணாக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேப்ப முன்னாக்கு 3/4 கிலோ, புங்க முன்னாக்கு 3/4 கிலோ, இழுப்ப முன்னாக்கு 3/4 கிலோ, போன் மீல் 3 கிலோ. இது வந்து 3 மாதத்துக்கு ஒருக்கா கொடுக்குறோம். அதாவது
ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் எருக்களை கரைசல், மீன் அமிலம், புண்ணாக்கு. இது 3 மாதத்துக்கு ஒருக்கா வச்சு 4வது மாதம் ரெஸ்ட்டு. திருப்பி இதே வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். இதை தான் நான் கொடுக்குறேன். இதனால் எனக்கு என்ன ஈல்டு வருது அப்படின்னா 550 கிராம் மேலே உங்களுக்கு சராசரியாக வெயிட் வருது. கிட்டத்தட்ட ஒரு மரத்துக்கு 150லேருந்து 145 காய் வருது. இதுதான் என்னுடைய கான்செப்ட். இதுதான் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிங்க சார். இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. எவ்வளோ வருஷம் ஆகுங்க நம்ம நார்மலாக மாறி ஈல்டு எடுக்கிறதுக்கு? அதாவது வந்து இதில் வந்து பொறுமை முக்கியம். கண்டிப்பாக. அதாவது நீங்கள் வந்து செயற்கை விவசாயத்துலேருந்து இயற்கை விவசாயம் மாறுறீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது. எனக்கு வந்து 2018 ஜனவரியில் நான் நிறுத்தினேன். ரசாயன உரத்தை நிறுத்தினப்போ ஜனவரி எண்டில் எனக்கு 21,000 காய் தான் வந்து. ஓகே. ஆனால் நான் ஜனவரி நிறுத்திட்டு ஜனவரியிலேருந்து இந்த இயற்கை வழி ஸ்டார்ட் பண்ணேன். 2019 பார்த்தீங்கன்னா 31,000 காய். 2020 பார்த்தீங்கன்னா 47,000 காய் வந்து. சரி. 2021 55,000 காய். இதுதான் என்னோட வளர்ச்சி. ஆனால் ஒரு வருஷம் கம்மியாகும், ஒரு வருஷம் ஜாஸ்தியாகும். இது வந்து எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். அது இயற்கை வழி விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் அதே தான் நடக்கும், செயற்கை பண்ணுறவங்களுக்கு அதான் நடக்கும். எனக்கு வந்து என்னோட இதை குறையாமல் நான் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். சார் ரொம்ப நன்றிங்க சார். இந்த ஒரு நாள் ஃபுல்லாக எங்களுக்கு ஒதுக்குனதுக்குங்க. எனக்கு எப்படியோ இயற்கை விவசாயத்தை பற்றி எங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்தேங்க சார். இதை பார்த்து விவசாயிகள் கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க. பண்ணினா எல்லாம் சந்தோஷம் தாங்க சார். அப்புறம் எனக்கு என்ன ஒரு சின்ன டவுட்னாங்க, ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க கூட தான் இருந்துங்க. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்எம்ல பாட்டு பாடிட்டே இருக்குங்க. கேட்குறது சூப்பராக இருக்குதுங்க. எதனால தெரிஞ்சுக்கலாங்களா? அது வந்து காயத்ரி மந்திரம் நாங்கள் ஏன் போடுறோம் அப்படின்னா மனைவியினோட ஆசை. அவங்க கொஞ்சம் ஆன்மீகத்தில் ஈடுபாடு. அவங்க இதில் சோதித்து பார்த்ததில் என்னென்னா காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இந்த பாட்டு போடுறதுனால இங்கே சுற்றி இருக்கிற மரங்கள் சரிங்க சார் அப்படி வைப்ரேஷன் வந்து கிரியேட் ஆகி காய்கள் நல்லா வளர்ச்சி கொடுத்து நமக்கு நல்ல வருமானத்தை கொடுக்குங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் நாங்கள் அதை போட ஆரம்பித்தோம். நாளடைவில் பார்த்திங்கன்னா அதோட வைப்ரேஷன் கிணத்து வரைக்கும் கேட்குது. அதை நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா எல்லா இடத்துலையும் வெள்ளை ஈ தாக்குதல் அது இதுன்னெலாம் வருது. எங்களுக்கு வந்து எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நல்ல ஈடு வரனால நாங்கள் அதை ரெகுலராக ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோம். என்ன கேட்டான்னா இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்லது. பட் ஆனால் அதை ஒவ்வொருத்தரோட மனநிலை எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஆனால் இதில் வந்து கண்டிப்பாக ஒரு விஷயம் இருக்குங்க சார். அது நீங்கள் இந்த சுற்றி இருக்கிற மரம் கேப்சர் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்குங்க சார். நல்லா ஈல்டாக இருக்குது. மரங்கள் அப்படியே அழகாக சிரிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க சார் பார்க்குறதுக்குங்க. நம்பிக்கை தானே சார் இதோட வைப்ரேஷன். இதுக்கு முழு காரணம் என்னோட ஒய்ஃப் தான். சூப்பருங்க சார். நல்லா இருக்குங்க சார் மரம் சுற்றியுமே. ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றி.